நான் உங்க எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு சாதாரண மனுஷனோட நரம்பின் நீளம், அதாவது நர்வ்ஸோட லென்த் என்ன சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர்ஸ், அதாவது 72 கிலோமீட்டர். இப்ப நம்ம பார்க்க போறதும் இந்த மாதிரியான ஒரு ஈவென்ட் தான். அவரோட கை ரொம்ப பெருசுங்க, ஒட்டுமொத்த உடம்பும் அதுக்குள்ள போயிட்டு வருது. உங்களுக்கு அவரை பார்க்கும் போது நான் சொல்றது புரியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் வேத் பிரகாஷ் சர்மா. வேத் சார், உங்களை சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்க்கு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ. உங்க கை ரொம்ப நீளான்னு நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? உங்களுக்கு அவ்வளவு பெரிய கையா? எஸ். அப்படியா? அப்ப நீங்க ஈஸியா போலீஸ் ஆயிருக்கலாமே. நான் போலீஸ்காரங்களை உருவாக்குவேன் சார். போலீஸ்காரங்கள உருவாக்குவேன். நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் சார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் பல பேரை உருவாக்குவேன் சார். போலீஸ் மட்டுமல்ல, டாக்டரையும் உருவாக்க முடியும். ஓகே வேட் சார், இன்னைக்கு நீங்க உங்க கையை வச்சு எங்களுக்கு என்ன மேஜிக் பண்ணி காட்ட போறீங்க? சார், நான் என்னோட கைய இந்த மாதிரி லாக் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கைய இப்படியே கொண்டு போய் காலுக்கடியில வச்சு அப்படி முதுகு வழியா கைய முன்னாடி கொண்டு வந்துருவேன். இந்த ரெக்கார்டை தான் இப்ப உங்க முன்னாடி பண்ண போறேன் சார். ஒரு நிமிஷத்துல நீங்க இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? சார், நான் ஒரு நிமிஷத்துல நான் இதுக்கு முன்னாடி பண்ண ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 27 தடவை என் உடம்புல கையை சுத்தி நான் கொண்டு வருவேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்டு ரெக்கார்டை பாத்தீங்கன்னா இதே விஷயத்த கனடாவை சேர்ந்த ஒரு பிரெஞ்சுக்காரர் பண்ணிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 13 தடவை பண்ணிருக்காரு. இது நீங்க அப்படியே டபுளா பண்ணிட்டீங்க. வாவ், வெரி குட், கிரேட். கை தட்டுங்க எல்லாரும். இன்னைக்கு நீங்க சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க இங்க பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் இந்த உலகம் முழுவதும் பார்க்க போறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஷ் இந்தியாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம் இந்தியால உள்ள திறமசாலிகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. ஓகே வேட் சார், இன்னைக்கு நீங்க யார் கூட வந்திருக்கீங்க? நான், என்னோட வைஃப், அப்புறம் என்னோட பையன் பொண்ணெல்லாம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம வேட் சார் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, உலக பூரா பிரபலமா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி அவரை உற்சாகப்படுத்துனீங்க? இவர் பண்ணும்போதெல்லாம் நான் கூடவே இருப்பேன், டைம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு தூரம் செய்யறாருன்னு உற்சாகப்படுத்துவேன். அவர் டெய்லி வீட்ல பிராக்டிஸ் பண்ணுவாரா? ஆமா சார். ஓகே, மைக் உங்க பொண்ணு கிட்ட கொடுங்க. ஹலோ. ஹலோ. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட பிரதரும் எங்க அப்பா மாதிரியே செய்வான் சார். அப்படியே? அப்ப மைக் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட பேசலாம். நீங்க உங்க அப்பாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவீங்களா? எஸ் சார். இப்போ நீங்க எத்தனை தடவை பண்ணீங்க ஒரு நிமிஷத்துல? நான் ஒரு நிமிஷத்துல அந்த மாதிரி 20 தடவை பண்ணுவேன். இப்பவே நீங்க ஒரு நிமிஷத்துல 20 தடவை பண்ணுவீங்களா? எஸ். தட்ஸ் ரியலி கிரேட் யார். கம் ஆன், எல்லாரும் கை தட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேட் சார் நம்ம சபாஷ் இந்தியா ஷோல அவர் பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், இது உண்மையிலேயே ஒரு புது ரெக்கார்டுங்க. பெத்த பொண்ணே அப்பாக்கு கை விளங்க மாட்டுறது. சார், அவங்க உங்க கையில விலங்க மாட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க? இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, என் கையில சங்கிலில எல்லாம் எண்ணெய் தடவ போறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கை வழுக்கிட்டு கையை சுத்துறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். சார், ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இன்னைக்கு பேர்ட் சார் தன்னோட வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு இங்க முயற்சி பண்ண போறாரு. கம் ஆன், எல்லாரும் கை தட்டுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் பேர்ட் சார், ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. Come on sir, come on. 14 15 16 17 18 19 20 20 21
22, 23, very well done. 24, 25, 26, 27, come on sir, இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான். 28, and stop. மிஸ்டர் வேட் சார், இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ரெக்கார்ட் ஒரு நிமிஷத்துல 27 தடவை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்ல இவர் பண்ண ரெக்கார்டை இவரே பிரேக் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷத்துல இவர் பண்ணது 28 தடவை. வாவ், வெரி வெல் டன் சார், யூ ஆர் ரியலி கிரேட். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட வயசு 49 இயர்ஸ். இந்த வயசுல இத பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். நீங்க டெய்லி என்ன பண்றீங்க சார்? என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார், டெய்லி பிராக்டிஸ் பண்றேன். இது நீங்க எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றேன் சார். சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றதுனால தான் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் சார். மேடம், நீங்க வேட் சாரோட வைஃப் இவர் புது ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அத நினைச்சு நீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் என் ஃபேமிலிக்கும் நான் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்திலேயே இவர் தான் இந்த மாதிரி முதல்ல செஞ்சிருக்காரு. நீங்க உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ அம் ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர். 28 தடவை. நீங்க இப்பவே 20 தடவை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க அப்பா கிட்ட? எனக்கு எங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நான் எங்க அப்பாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். வேட் சார், உங்க பையனும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்க உங்க பையனுக்கு என்ன சொல்லணும்? அவன் சீக்கிரமே என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ண ஆசைப்படுறேன். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட ரெக்கார்டை தான் தான் பிரேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க வேட் சார் தன்னோட ரெக்கார்டை தன்னோட பையன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ணணும்னு சொல்றாரு. வேட் சார், இந்த வயசுல இங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு சலாம் வைக்கலாம்.